வானாகி மண்ணாகி வழியாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவர் வரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. திருச்சிற்றம்பலம். 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு. இந்த மண்ணை காக்க வந்த மனித புனிதர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து உங்கள் அனைவரையும் எங்கள் குழுவினரோடு சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஆன்மீக அன்பர்களே, இந்த மண்ணுலகில் எனக்கு தெரிந்து காசியில் தொடங்கி கன்னியாகுமரி வரை மகாபெரிய சுவாமிகள் போகாத நடக்காத இடங்கள் கிடையாது. நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து இந்த மண்ணை புனிதமாக்கிய பாதம் மகாபெரிய சுவாமிகளுடைய பாதம். அவருடைய மனதிற்கு பிடித்தது காஞ்சிபுரம், ஓரிகை, தேனம்பாக்கம், களவை, கும்பகோணம் என்றாலும் கூட இளையாத்தங்குடியில் தான் இளைப்பாறக்கூடிய இடங்களில் மகாபெரியவருக்கு மிகவும் மனதிற்கு பிடித்தது இளையாத்தங்குடி. இளையாத்தங்குடியில் பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் அவரை அவ்வப்போது வந்து பார்ப்பார்கள், சேவிப்பார்கள். ஒரு நாள் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய மருத்துவர், டாக்டர், பெரியவர் மீது அன்பு பண்பு கொண்டவர், கொஞ்சம் மெல்லிய கர்வமும் உண்டு. பெரியவாருக்கு மா பழா வாழை என்று கூடை கூடையாக கூடை கூடையாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்து சேவித்து எல்லாம் பண்ணிட்டார். இந்த போகும்போது சும்மா போகப்படாதான் மடத்துடைய மேலாளரை கூப்பிட்டு, பெருச்சாளி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் போல் தெரியறது, எங்கள் இளையாத்தங்குடியில் பெருச்சாளி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்குது, பழங்கள்லாம் பத்திரமா உள்ளே எடுத்து வைங்க, ரொம்ப காஸ்ட்லி, பழங்கள்லாம் பத்திரமா உள்ளே எடுத்து வைங்க, ரொம்ப காஸ்ட்லி, பெரியவாளுக்கு பார்த்து பார்த்து கொடுங்கோ, பெருச்சாளிகள் கண்ணில் பற்றாமல் அப்படின்னு இரு பொருள் பட பேசிட்டு டாக்டர் போயிட்டார். இதை தூரத்தில் இருந்த பெரியவா காதில் செவியும் எடுத்துட்டார். மதியானம் எல்லாம் அதை சாப்பிட்டு இப்படி வரும்போது டாக்டரும் கூட வந்தார். இப்போ பெரியவா அந்த நடு இடத்துல நின்றுண்டு கூட மாதிரி இருக்கக்கூடிய மடத்துக்கிட்ட நின்றுண்டு மேலாளரை கூப்பிட்டு, மேலூர் மாமா தான் அப்போ கூட இருந்தார் பெரியவாளோட, மாமா இந்த கார்த்தால கும்பகோணம் டாக்டர் கொண்டு அந்த கூட பழத்தை எல்லாம் எடுத்துன்னு வாங்கன்னார். மாப்பழா வாழை எல்லாம் A1 கிளாஸ் பழம், காஸ்ட்லி பழம். அந்த மேலூர் மாமாட்ட சொல்கிறார், இந்த இளையாத்தங்குடி மடம் என்னமோ சின்னது, ஆனால் பெரிய ஆச்சாரியர் 65வது குருபீடம் இருந்தது. உனக்கு தெரியுமோ, எனக்கு 66 வயசுக்கு மேலே ஆகிடுது, 65 66 ஆகிட்டுனாலே பழம்பெரிச்சாலின்னு பேர். ஒரு நாளைக்கு பெரிச்சாலி ஒரு பழம் சாப்பிடும், 2 பழம் சாப்பிடும், அதுவும் பழம்பெரிச்சாலி அரை பழம் கூட சாப்பிடாது. எனக்கு கூடையாக நிறைய பேர் பழத்தை வாங்கி தரா. ஆனாலும் பெரிச்சாலிக்கு என்னமோ இத்தனோண்டு தான் வைக்கிறோம், வச்சது சும்மா இல்லாமல் இதை பார்த்து சாப்பிடட்டும், இவா சாப்பிடட்டும். பொருளை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டா அதற்கு பிறகு சாமி எப்படி சாப்பிட்ணும், கொடுத்துட்டு சாப்பிட்ணுமா, வச்சு சாப்பிட்ணுமாங்கிறத மனுஷன் சொல்லக்கூடாது இல்லை? அதுதானே நியதி. யார்கிட்ட? இந்த மேலூர் மாமாட்ட டாக்டர் காதில் விடுற மாதிரி. இன்னொன்று தெரியுமோ, நிறைய பேர் இந்த எனக்கு வரக்கூடிய தான தர்மங்கள் எல்லாரையும் பிறருக்கு கொடுத்துட்றேன், சாப்பிட கொடுக்க பொருளை கூட எல்லோரும் கொடுத்துட்றேன்னு வருத்தப்படுறா. என்னையை நம்பி பல பேர் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கா, பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்கா. வேதம் தலைக்கிறதுக்கு, மடம் சிறக்கிறதுக்கு, மகா பெரியவர் சேமமாக இருக்கணும்னு 30-40 பேர் டெய்லி எனக்காக உருக்கின்னு இருக்கா. அவளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு மாப்பழா வாழை கொடுக்கறது என்னுடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இதெல்லாம் கேட்க டாக்டர் கண்ணில் தண்ணி வருது. எல்லாத்தையும் பேசி முடித்தார் பெரியவார். அந்த டாக்டர் இருந்தால் கூப்பிடுனார். இந்த கூட பழத்தை டாக்டர்கிட்ட கொடுத்தார். எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு, உதறிட்டார் டாக்டர். இந்த மடத்துக்கு வெளியில் வாசலில் ஊசி பாசி விற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்குப்பா, அவளுக்கெல்லாம் உன் கையால் இன்றைக்கி தர்மம் பண்ணு, இந்த பழத்தை கொடுன்னொன்னு ஒன்றுமே பேசலை. கொண்டு போய் கொடுத்து அவெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டியோட, ஐயா நீங்கள் குழந்தை குட்டியோட சேமமாக இருக்கணும்னு உள்ளே வந்து பெரியவருடைய காலில் நெடுஞ்சாங்கடையா விழுந்து தாரையா அந்த டாக்டர் அழுதார். அப்போ பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பழத்தை பார்க்காதவா வெளியில் இருந்தா அவளுக்கு கொடுந்தோன்னு உன் குடும்பம் குழந்தைக்கு வரைக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுறா, உள்ளே இருக்கிறவாளுக்கும் கொடுக்கறதுக்கும் தான் இந்த பழம். நானே பழம் பெரிச்சாலி, நான் அரை பழம் சாப்பிட்டாலே அதிகம் பெருசு, ஏன் எனக்காகன்னு நினைக்கிறேன், ஊருக்காக இருந்தால் தான் மடம் நன்னா இருக்குன்னு சொன்னபோது அந்த டாக்டர் துடித்த துடிப்பு
இப்படி ஒரு மேம்பட்ட மகானை என் வாழ்க்கையில் இரு கண்களில் பல மணி நேரம் பார்த்து குளிர்ந்தேன். இதுதான் அதிசயமே வியந்து போகும் அதிசயம்னு அந்த மருத்துவர் பதிவு பண்ணுகின்றார். இது போன்ற அதிசயம் நாளையும் தொடரும். பெரியவா சரணம்.